என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்குச் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று நிச்சயமாக இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து 24 மணி நேரம் கெடு வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த 24 மணி நேரம் கடந்த பிறகு இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்காக ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறார்கள். இவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த கெடுவிற்குள்ளாக நீ ஒரு செயலை செய்ய வேண்டும். அதை மட்டும் செய்து முடித்து விட்டாயானால் உனக்கு தண்டனைகள் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. இவர்களிடத்திலிருந்து உனக்கு கஷ்டங்கள் எதுவும் வரப்போவதில்லை. மாறாக உனக்கு நல்லதுதான் நடக்கும். இவர்களிடமிருந்து உனக்கு ஒரு நல்ல காரியம்தான் நடக்கும். அப்படியானால் இதை நாம் செய்வதுதானே முறை. இதனை என்னவென்று நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாம் நடந்து கொள்வதுதானே முறை. இதனை நீ உணர வேண்டும். இதனை உடனடியாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் உனக்காக உன் கருப்பன் சொல்ல வருகின்ற சில விஷயங்களை நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாமும் பார்த்து நாம் கலங்கிக் கொண்டே இருந்தோமானால் நமக்கு நடக்கும் நல்லது நம்மை வந்து சேராமல் போய்விடும் அல்லவா. நம்மை சுற்றி வருகின்ற சில விஷயங்களும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் அல்லவா. இதனை எல்லாமுமே நாம் உணரத்தான் வேண்டும். இதனை எல்லாமுமே நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இன்னமும் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் ஒரு சில விஷயங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. எல்லாமுமாக உனக்கு இந்த கருப்பன் நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாமுமே உன்னை சுற்றி உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கப் போகும் காலங்களில் நமக்கு நடப்பது என்னவென்று தெரியாமல் நாம் கலங்கிய நேரங்களும் உண்டு. இப்பொழுது உன் கருப்பன் சொல்வது போல கெடு வைத்திருப்பது யார் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எந்த விஷயத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எதை நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியான ஒன்றை நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடும். இந்த கருப்பனின் துணை இருக்க உனக்கு நடப்பது என்னவென்று இனியாவது நீ முழுக்க தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் கடந்து இனி நடக்கப் போவது என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணங்களையும்
நமக்கானதாக நாம் மாற்றிவிட துடித்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய சில காரியங்கள் நம்மை அதிகமாக வேதனைப்படுத்துகிறது. எதனால் நமக்கு இப்படி நடக்கிறது, எதனால் நம் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளையை எப்பொழுதுமே இந்த விஷயங்கள் சோதித்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன நடந்தாலும் என் பிள்ளை அதற்கு எல்லாமும் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க முயற்சி செய்கிறாய். எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்றுதான் என் பிள்ளை போராடி கொண்டிருக்கிறாய். நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளையினுடைய மனதில் மிகப்பெரிய துன்பத்தையும் மிகப்பெரிய வேதனையையும் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளையினால் சந்தோஷமாக இருக்க முடியாதபடிக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் தருகிறது. நாம் என்ன நினைத்திருந்தாலும் எதுவாக யோசித்திருந்தாலும் ஒன்று மட்டும் உறுதி, நம்மை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க இவை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரமும் இந்த காலமும் இந்த கருப்பனின் அருளோடு உனக்கு கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற சில விஷயங்களை சற்று கவனமாக தெரிந்து கொள். 24 மணி நேரம் கெடு விதித்திருக்கிறார்கள் என்றால் நாளை மதியத்திற்குள்ளாக, அதாவது நீ என் வார்த்தைகளை கேட்டு 24 மணி நேரம் என்றால் நாளை இரவுக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை எல்லாமும் நடத்திவிட இவர்கள் துணிகிறார்கள் என்பதுதானே உண்மை. உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. யார் என்ன செய்கிறார்கள், யார் நமக்கு என்ன கொடுக்கிறார்கள், எந்த இடத்தில் நமக்கு என்னவெல்லாமும் கிடைக்கிறது, நமக்கான வாழ்க்கை நம்மை தேடிக்கொண்டு வந்து கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் என்ன என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ பார்த்து நடத்துகின்ற நேரம் உனக்காகவே எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இவர்களை அடையாளம் கண்டு கொண்டாயானால் உனக்கு நடக்கவிருக்கும், உனக்கு வரவிருக்கும் மிகப்பெரிய சோதனையிலும் வேதனையிலும் இருந்தும் நிச்சயமாக உன்னால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்தும் நிச்சயமாக சரியாக உன்னை கடந்து வர வைக்க முடியும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற ஒரு புரிதலை எல்லாமும் கடந்து இதுதான் நடக்கும் என்ற ஒரு தெளிவு உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ எதற்காகவும் வருந்தக்கூடாது. உன்னோடு கருப்பன் பயணிக்கும் பொழுது ஆபத்துகள் எந்த திசையிலிருந்து வந்தாலும் சரி, அதை நான் தடுத்து நிறுத்தி உன்னை நிச்சயமாக வாழச் செய்து விடுவேன். ஆனால் அதே நேரம் வரக்கூடிய ஆபத்து எதனால் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் நடத்தப்படும் ஒவ்வொரு உண்மையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை பற்றி நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண் முன்னால் நிகழ்த்தும் அல்லவா. உனக்கு என்ன கிடைக்க வேண்டும், ஏது கிடைக்க வேண்டும் என்பதனை எல்லாமும் அது சொல்லும். அதுபோலத்தான் இந்த கருப்பன் நான் சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக
மாற்றிக்கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் இந்த வாழ்க்கை உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறது. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாமும் எண்ணி நீ எப்பொழுதும் கலங்கக்கூடாது. உனக்கு நடப்பது என்றும் நல்லதற்குத்தான் என்பதனை நான் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ பதறக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக கொடுத்து கொண்டிருப்பது போல உன்னை சுற்றி வரும் எல்லா உண்மைகளையும் இனிமேலாவது என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கின்ற இந்த நாள் முதல் உன்னை தேடித் தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க இனி சரியாக புரிந்து கொள். நாளைய தினம் கெடுவைக்க வருகிறவர்கள் நிச்சயமாக நாளைய தினத்திற்கும் அவர்களுக்கும் இடையில் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கத்தான் வேண்டும் அல்லவா? ஏதாவது ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் உன்னை தேடி வர வேண்டும் அல்லவா? அப்படியானால் இதனை புரிந்து கொள்ளும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கையும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நாளைய தினம் அமாவாசையினுடைய நாள். நிச்சயமாக இந்த அமாவாசை நாளில் உன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் இந்த ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு அமாவாசை திதி இருந்தாலும் சரி, நாளைய ஆடி அமாவாசை திதி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அல்லவா? அப்படியானால் இந்த நாளில் நடக்கும் விஷயங்களை நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க பெறும் சில விஷயங்களில் இருக்கும் உண்மைகளோடு நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாளைய தினம் உன்னோடு இருந்து நான் சொல்கின்ற இந்த காரியங்கள் எல்லாமும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும். முன்னோர்களை பற்றித்தான் இந்த கருப்பன் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக, அதாவது உன்னுடைய முன்னோர்கள் இந்த ஆணும் பெண்ணும் துணையானவர்கள். இந்த தம்பதியர் உன் வீட்டிற்கு வருவதும் நாளை உன் வீட்டில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் அவர்கள் முடிவெடுத்து வைத்திருக்கின்ற ஒரு விஷயம். உன் வீட்டு சுவரேறி ஒருவர் எட்டி பார்ப்பார். யார் தெரியுமா? அவர்தான் காகம். காகத்தின் ரூபத்தில் இவர்கள் உன் வீட்டிற்கு வந்து நிற்பார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் வருகின்ற இந்த நேரத்தை நீ சரியாக மட்டும் பார்த்து விட்டாயானால் உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. காகத்திற்கு பச்சரிசி சாதம் எள் கலந்து வைத்தால் நாளைய ஆடி அமாவாசை நாளில் உன்னுடைய முன்னோர்களினுடைய அருளை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். பித்ருக்களினுடைய சாபங்கள் நீங்கி நல்லது நடக்கும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் மிக பெரிய அளவில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு இந்த கருப்பன் உனக்கு துணையிருந்து சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க இனிமேல் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம்
நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். எதிர்வரும் நேரங்கள் இந்த கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும் என்பதனை புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இந்த தெய்வத்தினுடைய அருளால் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள். அத்தனை நேரமும் இதையெல்லாமும் கடந்து வருகின்ற இந்த நேரம் இனி இந்த மாற்றங்களை எல்லாமும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். கருப்பன் சொன்னது போல இந்த ஆணும் பெண்ணும் உனக்கு 24 மணி நேரம் கெடு வைத்து உன் வீட்டிற்குள் வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக நாளை உன்னுடைய வீட்டில் உன்னால் மறக்க முடியாத ஓர் விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையை சரியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலமும் இந்த நேரமும் இந்த கருப்பனின் அருளால் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காது. கருப்பன் இருக்க இனி உனக்குள் எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம். கருப்பன் இருக்க இனி என் பிள்ளை நீ எதை கண்டும் தயங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு உனக்கே என்று எல்லாவற்றையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. முன்னோர்களின் ஆசி நிச்சயமாக வாழ்க்கையில் வேண்டும். அது உனக்கு கிடைக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. கருப்பன் உனக்கென சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த நாளிலும் இவை எல்லாமும் உன் வாழ்க்கையை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் என்று ஒவ்வொன்றும் உன் முன்னால் இருந்தாலும் இவர்களினுடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடைத்துவிட்டால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதனை மறக்காதே. மனதார இவர்களை நாம் வணங்கி இருக்க வேண்டும். மனதார இவர்களை நாம் நினைத்திருக்க வேண்டும். மனதில் எந்த வகையிலும் எந்த ஓரிடத்திலும் தேவையற்ற எண்ணங்கள் இல்லாமல் நாம் அவர்களை பற்றி யோசித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நமக்கான நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? இதையாவது நினைத்து என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். எப்பொழுதும் என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ அஞ்சி விடாதே. எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. கருப்பன் இருக்க இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியான முறையில் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். முன்னோர்களை நீ வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி உன் செவிகளில் வந்து சேர்ந்திருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் அதை நீ விட்டு விடாதே. நடக்கும் பல நல்ல விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல உண்மைகளும் உன்னை தேடி தொடரும்
என்பதனை புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்கான ஒவ்வொரு விருப்பங்களும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.